கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் நாம் ஆங்கிலேயரின் பிடியில் கட்டுண்டு கிடந்து வலிமையாக இருந்தோம். அப்பொழுது கூட இப்படிப்பட்ட கொடுமைகள் அரங்கேறியதாக தெரியவில்லை. அப்பொழுது கூட கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக தெரியவில்லை. போராடுவதற்குண்டான அனைத்து வசதிகளையும் கொடுத்தது நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேய அரசு கூட. ஆனால் வாய்க்கிழிய கருத்து சுதந்திரம் பற்றி பேசி ஆட்சி கட்டுக்கு அதிகாரத்திற்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீதிபட்டு போராடுபவர்களின் குரல்களை நிறுத்திய குடில் செயல் செய்து கொண்டிருக்கிறது. நீதி எல்லாம் என்பதற்காக அந்த பேனாவை கடலின் மையப்பகுதியிலே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று வாய்க்கிழி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம். கருத்து சுதந்திரத்தை எழுதினார் பேசினார் என்பதற்காக கருணாநிதி எழுதிய பேனாவை கடலின் மையப்பகுதியிலே வைக்க வேண்டும் என்று பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் நிலத்தில் ஏற்படுத்தப்படுகிற அநீதிக்கு எதிராக பேசியவனை, எங்கள் பலங்கள் சுரண்டப்படுகிற பொழுது அதற்காக போஸ்டரை எழுப்பியவனை, ஆட்சி மனதை அள்ளிவிட்டு அட்டுழியத்தை செய்தவர்களை கண்டித்தவனை, மலைத்தாயின் மார்புகளை உடைத்து மலையை விற்கக்கூடியவனை எதிர்த்து பேசியவனை, இதற்கெல்லாம் மேலாக அன்பை போதிக்கிறார் என்பது அன்பை போதிக்கிற ஆண்டவன் என்று பேசப்படுகிற ஆலயத்தில் நடக்கிற முறைகேடுகளையும் தட்டி கேட்கிறான் எங்கள் அண்ணன் சேவியர். தட்டி கேட்பதற்குத்தான் உங்களுக்கு உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை நாங்கள் வளர்க்கிறோம் என்று பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் நீதியை தவறை சுட்டிக்காட்டிய எங்கள் உடன் பிறந்தவரை துடிக்க ஒரு பேராலயத்தில் உள்ளே வைத்து, பேராலயத்தின் மைய மண்டபத்தில் வைத்து உயிர் புதுகிறவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இதை பற்றி எந்த உடன்பிறப்புகளும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தத்துக்கு கூட்டணி கட்சிகளும் பொதுவாளர்களும் ஒரு முடியுமா வயிறு பசி தீர்ந்த பின்பு எடுத்துக் கொள்ளப்படுகிற ஒவ்வொரு பொருட்கட்சியோடும் அடுத்தவருக்கானது என்று பேசுகிறது பொதுவுடைமை. அப்படிப்பட்ட பொதுவுடைமை பேசுகிற இயக்கங்கள் கூட பட்ட பகலிலே துடிக்க உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. சட்டமானோடு அம்பேத்கரை வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் எந்த இயக்கமும் பேசு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்து கொடுக்கிறால் மட்டும்தான் தன் பிழைப்பு பணம் நடக்கும் என்று எண்ணி ஒரு ஊடகம் கூட இந்த செய்தியை நேரோட்டமாக கூட சொல்லப்படுகிறது. நேற்று தொலைக்காட்சியில் செய்து பார்க்கிறேன். குமரி மாவட்டத்திலே சேவியர் குமார் என்ற ஒருவர் ஒரு அரசியல் கட்சியின் நிர்வாகியான அவர் பரிசீலித்தாராம். எந்த கட்சியின் அரசியல் நிர்வாகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் அது எந்த கட்சியின் நிர்வாகி, அவர் எந்த பொறுப்பு இருக்கிறார் என்று தெளிவாக படிப்பிட்டிருப்பார். திமுகக்காரன் என்றால் வேற அளவில். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு கொடுக்கிற மரியாதைகள் இதுதான் வரை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் சற்று மிதவாதிகளாகத்தான் இருந்தோம். அந்த மிதவாதத்தை உழைத்திருந்து நாங்களும் தீவிர அரசியலை இறங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை எங்கள் உடன் பிறந்தவன் உடலில் வெடிந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எங்களுக்குள் ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறது. ஒரு திருவிழாவின் நம்பிக்கை சொன்னது சென்ற நாட சட்டமன்ற தேர்தலின் போது நான் வீதியாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டேன். பல்வேறு இடங்களில் பேசினேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி என்று ஆதித்து சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டுக்கு யாருமே தேவைப்படாது. அவர்கள் ஒரு போட்டு முட்டைகள், அவர்கள் நம்பாதீர்கள் என்று நான் முழக்க பேசினேன். இதை கேட்டு பொறுக்க முடியாம எங்க அப்பாவும் போன் அடிக்கிறான். வீட்டுக்கு போய் பேசுறான். எங்க அப்பா கிட்ட ஒரு பையனை அடைச்சு பேசுறேன். ரொம்ப பேசுறான். என்ன நடக்கும் தெரியாதுன்னா
எங்க அப்பா வந்துருவா நீ போடா, நான் 2 கிலோ கொடுத்துருக்கேன், ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் நாட்டுக்கு வேண்டு விட்டுட்டேன், ஒன்னால முடியும் என்ன வேணா பண்ணிக்கோ என்று சொல்லி எனக்கு தினம் கொடுத்தான். இப்பவும் பேசுறேன், இன்னும் பேசுறேன், இனிமேலும் பேசுறேன். இனி திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற ஒவ்வொரு கடமைகளையும் வீதி வீதியாக மேடை போட்டு கூட்டம் போட்டு பேசி அவர்களின் முயற்சியை கிளைத்தறிய ஒன்றும் பண்ண முடியாது. தடை தடை என்றால் அதை முறை முறை என்று முறைத்து முன்னேறுகிற பிள்ளைகள் நாம் தொடர்கிறீர்கள். வெட்ட வெட்ட வெளியிடாத வீரத்தமிழா, வெட்டம் சட்ட சட்ட கலப்பினாலும் வீரத்தமிழா, நெருப்பாய் இருப்பாய் தமிழா என்று இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் விட்டு தொடங்கிவிட்டோம். நாயாய் நரியாய் நிறுத்தப்பட்டோம், நாட்டை விட்டு நிறுத்தப்பட்டோம், பூனையாயோடு மறைந்தது போதும் புதியாய் மாறு புரட்சி தமிழா என்று எங்களையும் சேவியப்படார் எங்களுக்கு திருப்பி கொண்டிருக்கிறார். இது வழிபடுங்கள். திமுக இன்னைக்கு கொண்டு செய்கிறீங்க, தொடர்ச்சியாக தீங்குகளை மட்டுமே அரங்கேற்றி என்று கொண்டிருக்கிறது. ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற கூட்டத்திற்கு அந்த கட்சியை சேர்ந்த பெண்கள் கூட பாதுகாப்பாக சென்று விட்டு வீட்டுக்கு திரும்ப முடியாது என்கிறீர்கள். கரூர்ல இளைஞரணி கூட்ட போட்ட போல அந்த இளைஞரணி செயலாளர் மகளிரணியை சேர்ந்து ஒரு பெண்ணின் பேசுகின்றா. நான் பேசுற அன்னைக்கு வருவானு இதையே திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, இது இருப்பு கீழ் முன்னேற்ற கழகம் என்று சொல்லுங்க சொல்லு. அவன் கட்சிக்காரன் செய்யும் ஐயா, இது திமுக காரன், அது எங்க அரசியல் சகஜம் என்று நினைத்து சொல்லுகிறார். இவங்களுக்கு மக்கள் சென்னையிலே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த காக்கி சீருடன் என்ற காவல்துறை பெண்ணை, காவல்துறை பணியில் இருந்த ஒரு 2 பெண்களை மிக மோசமாக நடத்துகிறான். அவர்கள் மீது பாலியல் சீண்டர்கள் ஈடுபட்டால் காரண முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் ஒரு பெண்கள் வழக்கு தொடரல, பாதுகாப்பா இருக்காமல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மகன் வீட்டிலே பணியாற்றுகிற ஒரு தலித்து இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் மீது வன்கொடுமைகள் கொண்டு செய்திருக்கிறான். இந்த நிமிஷம் வர வழக்கு தெரியல. காவல்துறை அமைச்சர் பணி யார் வச்சிருக்கிறார் தெரியுமா? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு கண்ணு தெரியுதா தெரியலான்னு எனக்கு தெரியல. இவர்களை காதில் கேட்கணும் தெரியல. சொல்லுவாங்கல்ல, கண்ணிருந்து கிண்டனாய் வாயிருந்து உரிமையாய் காதிருந்து சோழனாய் என்று அனைத்து நலத்தியாரங்களையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காவல்துறை அமைச்சர் பதவியை கையிலே வைத்துக் கொண்டு கண்ணூடி கழிக்கும் கொண்டிருக்கிறார். இப்பொழுது குமரியிலே எங்கள் அண்ணன் தவிர செய்யப்பட்டிருக்கிறான். அந்த படுகொலைக்கு உள்ள காரணமாக இருந்தவன் பலவரகத்தில் இருக்கும் புகாரே என்னை மண்ணையும் இந்த மக்களுக்கு அன்பையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பாதிரியார் தான். ராபின்சன் என்கிற பாதிரியார் இந்த கோயில் நேரடியாக தொடர்பு ஈடுபட்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து சேகர் பாபு என்கிற திராவிட ரமேஷ் பாபு என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்வாகி இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிறார். இவர்கள் அத்துணை பேருக்கும் மூல காரணமாக இருந்து எங்கள் சேவையில் படுகொலை செய்யப்படுவதற்கு முழுவத காரணமாக இருந்தவர் இந்த தமிழ்நாட்டின் அமைச்சரவை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் மனோ தங்கராஜ் என்கிற அமைச்சர் இதில் நேரடியான தொடர்பிலே ஈடுபட்டிருக்கிறார். உடனடியாக அவர் காட்டப்பட்டு பறிக்கப்பட வேண்டும். அவர் மீது கொலை குற்ற பதிவு செய்து வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் இந்த காவல்துறை. இந்த விவசாயம் எதுவும் செய்யும். நாங்க குறைந்தபட்ச முகமையிலையும் இந்த ட்விட்டர்லையும் சின்ன சின்ன சுட்டு செய்திகளை போட்டால் கூட போட்ட ஒருவர நேரத்தில் வீடு தேடி வந்து கைது செய்கிறது காவல்துறை. ஆனால் இத்தனை பெரிய கொலையை அரங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை. குறைந்தபட்சம் அந்த ரமேஷ் பாபு என்கிற திமுக நிர்வாகி அவன் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படவில்லை. இவர்கள் தான் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்தப்படுகிறார்களா? நாமெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும்.
இயக்கங்களின் காய்களை பூசுகிற வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. உரிமையை மீட்க சேலத்திலே மாநாடு நடத்திய நீங்கள் இந்த மண்ணின் உரிமையை மீட்க நிலத்தை பாதுகாக்க போராடிய எங்கள் மகனை கொலை செய்திருக்கிறான். அதை தட்டி கேட்காமல் குறைந்தபட்சம் அந்த நிர்வாகியின் பொறுப்பில் இருந்து கூட அவனை விடுவிக்காமல் பாதுகாப்பு வைத்திருப்பது என்பது மிக மிக கேவலமானது, மிக கேவலமானது. நான் துவக்கத்தில் சொல்வது போல தமிழனின் ஈச்சவாய்த்தனத்தை சரியாக தனக்கு சாதகமாக திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தியது. இது ஈச்சவாயும் தீபாவளிக்கு பரிசு, பொங்கலுக்கு பரிசு, மாதம் 1000 ரூபாய் என்று இலவசங்கள் அள்ளி போட்டால் என் வாய் திறந்து கொண்டு எனக்கு வாக்கு செலுத்தி விடுவான். நான் என்னென்ன தீவுகளை அரங்கேற்றினாலும் கண்ணும் காணாமல் போய்விடுவான் என்று எண்ணி இலவசங்களை வாரி வழங்கி எங்கள் மக்களை தொடர்ச்சியாக இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கேயும் தான் சட்டம் சொல்கிறது 12 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கிறவரை விடுதலை செய்யுங்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் 161வது பிரிவிலே வாய்ப்பு இருக்கிறது என்று சட்டம் சொல்கிறது. இதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய சிபிஐ என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் நடத்திய விசாரணை கைதிகளை 13 ஆண்டுகளுக்கு மேல் தண்டையில் இருந்தால், சிறையில் இருந்தால் விடுதலை செய்கிறார் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இன்னமும் கோயம்புத்தூர் சிறைகளிலே, சென்னையும் சரி, வேலூர் போன்ற பகுதிகளில் எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இன்னும் விசாரணை கைதிகளாக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தன் வாழ்நாள் முழுவதையும் சிறைக்குள்ளே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்யுமா ஒரு ஏழு தெரியும் இந்த அரசாங்கத்துக்கு. சட்டம் கையில் இருக்குது, சட்டத்தை பயன்படுத்த எப்படி தெரியுது? எங்க பாட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னே பாதிப்பு போட்டானுங்க. எங்கள் தமிழ் இலக்கியத்துல பையன்களும் தீர்த்தலும் தேற்றாதான் பெற்ற நிகழ்ந்த முயற்சிகளை செய்யும் கையிலிருந்து வெளிவிச்சு ஒத்திகை வைக்க அது வந்து நாய் துச்சென்ற இடம் என்கிறது. நான் அப்படி அவங்களோடு ஒத்துழைக்கிறேன். ஆனால் எப்படி அந்த நாய் தேங்காயை தன் கையிலே வைத்துக் கொண்டு இருக்கிறது அறிவோல தேங்காயின் அப்பத்தங்களுக்கு சட்னி வச்சுக்கலாம், விவசாயிகளுக்கு சாணி கிடைச்சுக்கலாம். ஆனால் கிடைத்தது ஆட்சி அதிகாரம் என்னும் தேங்காய் இந்த திராவிட சோற்று முட்டுகள் கையிலே கிடைத்திருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியாங்க. இவர்கள் உருட்டுகிறார்கள். இந்த உருட்டு எல்லாம் புரட்டிக் கொள்கிறவர்களுக்கு அடுத்து வரவுகள் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் அமையும். நாம் தொடர்புகளை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் உருட்டுகளை வீதி வீதியாக கொண்டு போய் வைத்து உருட்டு உடைக்க போகிறோம். இவர்கள் முகத்திரையும் கிடைக்கத்தான் போகிறோம். நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீர்கள். ஒன்று தெரியுமா? எதற்காக இந்த செய்தியை கொலை செய்யப்படுகிறார் தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் ஒடுக்க வேண்டும். அவர்கள் ஒடுக்க வேண்டும் என்றால் எவனாவது கொலை செய்யப்பட வேண்டும். கொலை செய்யப்பட்டு விட்டால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பயந்து நடுங்கி ஒதுங்கி ஓரவாய் ஓடிவிடுவார்கள் என்று நினைத்தார்கள். அன்றைக்கு சொல்லுகிறேன், இடத்தில் மொழியாக தமிழன் பணியானான். ஒரு தமிழன் 10 இடத்துக்கு உயிரை விட்டான். ஒருவன் பலியானால் யுத்தம் இருக்கிற அத்தனை பேரும் புலியாக மாறினார்கள். அதுதான் சேவியர் பலியானால் இங்கே நாங்கள் எல்லாம் புலியாக உருவெடுக்கத்தான் செய்கிறோம். இதையும் நாங்கள் அமைதி காக்கப் போவதில்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற அனைத்து அப்புரியங்களையும் எங்கள் மக்கள் முன்னால் கொண்டு போய் சேர்க்கத்தான் செய்கிறோம். சொல்லுங்களே, ஒற்றை வழியில் சொல்கிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழர் குலத்திற்கு தேவையில்லாத ஆணி என்பதை புரிந்து கொண்டு அதை பிடுங்கி எறிவதற்கு நாம் தமிழர் என்கிற புரட்சிகர அரசுகளை தாங்கி வருகிற இளைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இனி நீங்கள் இருக்க வேண்டிய பக்கம் நாம் தமிழர் பக்கம்தான். இந்த வழியே எந்தவித சமரசமும் இல்லாமல் 5க்கும் 10க்கும் ஹோட்டலுக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிக்கடி போகிறவர்கள் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் சூட்கேஸுக்கும் கையில் கண்ணை மூடிக்கொண்டு கூட்டணி சேர்ந்த சிறிய கட்சிகளுக்கு மத்தியில் எவனோடும் சமரசம் வைத்துக் கொள்ளாமல் தன்னும் தனியாக தனிக்காட்டு ராசமாக காத்தலை சந்திக்க
நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழின் சீமானின் கரங்களை வலுப்படுத்த வேண்டிய காரணம் நாம் எல்லோரும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நாட்டுக்கு தேவையில் தமிழ் தேசியமா இல்லை, இந்த நாட்டையே துண்டு போடுகிற கூறு போட்டு விலை பெற்று வாங்கி திருகிற திராவிட கட்சிகளா என்பதை முடிவு செய்யுங்கள். இந்த நிறுவனத்திலிருந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த திமுகவை வேறொரு மன்னருமாக வீழ்த்துவது என்று உடனடியாக காவல்துறை சங்கங்கள் இனியும் இந்த திமுகவுக்கு கையேறு செய்வதில்லை. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் காவல்துறையில் எளிதாக பேசுகிறேன், குற்றமில்லை என்னமும் நினைக்கிறேன். எங்களால் அங்கே இருப்பவர்களும் எங்களுடன் சேர்ந்ததுதான். என் நாமை வச்சாலும் அண்ணன் தம்பி இருந்தால் அங்கே இருக்கிறான். அவர்களும் எங்களை போல் வழி தங்கி கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டின் ஆட்சியின் அதிகாரத்திலே நான் தவிர அமரும். அப்போதும் இப்பொழுது எப்படி கைப்பற்றிக் கொண்டு அமைதியாக நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்களோ அதை போல் அப்பொழுதும் நீங்கள் இருப்பீர்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து எங்கள் உடன்பிறந்த சிவகுமாரின் அண்ணாவின் இந்த சக்தியளித்து இந்த திராவிட சோத்துமுட்டைகளுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி 10 தடவை பாடுகிறாது. பதிவுக்கு 10 புள்ளியை தமிழா செத்து வடிவ ஒருவருதானா சிரித்துக் கொண்டு செலுத்தலமானா என்ற ஈழத்து கலைஞரின் வழியை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.